விசேஷம்னு வந்துட்டேன் மாப்பிள்ள. மற்றபடி உங்களை முகத்துக்கு முகம் நேரடியாக பார்க்கறதுக்கே என் மனசு சங்கடப்படுது. ஆமா, திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ என் கண் முன்னால் நிற்கிறதெல்லாம் உங்களை தொடர்ந்து ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட கால் தான். எதுவாக இருந்தாலும் அது என்னால் தானே மாப்பிள்ள. பெத்த புள்ள செஞ்ச தப்பை சரி பண்ணிட்டு உழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இன்னும் அவனை மன்னிக்காம ஒதுக்கி வச்சிருக்கீங்க. நீங்கள் நினச்சிருந்தா என்னையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாமே. ஆமா, நீங்களா கற்பனை பண்ணி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நியாயமா பார்த்தா சூர்யா பண்ணதை விட நீங்க பண்ணது ரொம்ப கொடுமையான விஷயம். என்ன ஒண்ணு, தண்டனை கொடுக்குற வயசை தாண்டி நிக்கிறீங்க. ஹலோ, என்ன ராஜாராம், அடங்க மாட்டீங்க போல இருக்கு. யாரு? நான் ஏமா உனக்கு அடங்கணும்? அடங்கிதான் போற. ஏமா, சும்மா முகத்தை காட்டாம இப்படி போன் பண்ணி மிரட்டியே காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறியா? நேர்ல பாக்குறதுக்கு தான் வேக வேகமா வந்தியே. மறுபடியும் வார்ன் பண்றேன். போன் ட்ரேஸ் பண்றது, லொகேஷன் ட்ரேஸ் பண்றது, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வேலையெல்லாம் பார்க்காம மரியாதையா நான் சொல்றத பொறுமையா கேட்டு அதுக்குண்டான பதில மட்டும் சொல்லு. சொல்லிட்டா உனக்கும் அருமை குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. இங்க பாரு, இந்த மோடி மஸ்தான் வித்தையெல்லாம் நீ என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. நீ எங்க இருக்க, உனக்கு என்ன வேணும், உன்னோட டிமாண்ட் என்னன்றது தெளிவா சொல்லிட்டீன்னா பரிதாபப்பட்டு ஏதாவது கொடுத்து விட்டுருவேன். இல்ல ஒரு நாள் நான் பிடிச்சேன்னு வச்சுக்க, அன்னைக்கு உனக்கு சரியான பாடம் சொல்லி தராம இருக்க மாட்டேன். உன் திமிர அடக்காம விட மாட்டேன். சோ என் பேச்சு உனக்கு காமெடியா தெரியுது. நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்ளோ தைரியமா பேசுறேன்னு உன்னால புரிஞ்சு வச்சுக்க முடியலல? டேய், என்ன வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உனக்கு எங்கள்கிட்ட இருந்து என்ன வேணும் அதை சொல்லு. மாயாவும் வேலுச்சாமிக்கும் என்ன உறவு ஒழுங்கா சொல்லு. இல்லனா உன் பொண்டாட்டி பொன்னியோட உயிருக்கு என்னால பெரிய ஆபத்து வரும். ஐயோ, என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாத. நான் சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன். ஆமா, கொஞ்சம் அமைதியா இருக்கு மாமா. ஏய், என்ன பண்றியோ பண்ணிக்கோ. அப்போ உன் மாமனாரை காப்பாத்துற முயற்சியில கண்டிப்பா உன் பொண்டாட்டியை இழக்க போற. பாரு, என்ன பண்ண முடியும் பண்ணு, பாத்துக்கலாம். என்ன மாமா நீங்க முழுசா விவரம் தெரியற வரைக்கும் அவளோட வாய்ஸ் அவடால் மட்டும்தான் அடிக்க முடியும். அதுக்கே பயப்படுறீங்க? இல்ல மாப்பிள்ள, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அப்பா, அவர்கிட்ட எதுக்குப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா, அவர் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா கண்டிப்பா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, மாத்திக்கவும் மாட்டாரு. பரவாயில்ல, சூர்யா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அவர் தான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரே. நீங்க போய் தூங்குங்க, லேட் ஆயிடுச்சு. இப்ப என்னடி பண்றது? நான் ஒர்க் பண்ணதெல்லாம் இதுல தான் சேவ் பண்ணிருக்கேன். இந்த நேரம் பார்த்து ஹேங் ஆகுது. ஏய், எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து சரி பண்ணிடலாம். லூஸ் மாதிரி பேசாத.
நான் 9 மணிக்கு முன்னாடி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சர்வீஸ் சென்டர் எப்ப திறக்கிறது? நான் எப்ப போய் சப்மிட் பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகரீங்களா? வண்டி எடுக்கணும். இப்ப என்னடி பண்றது? இப்படி இக்கட்டான நேரத்துல இந்த சனி இப்படி டார்ச்சர் பண்ணுது. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பிரச்சனை? எத்தனை விற்க போதோ தெரியல. இவரை அங்க பார்த்தோம்ல. லேப்டாப் ஹேங் ஆகுது. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். நான் செக் பண்ணவா? ஆ. ம். ம், ம், ம். ஒன்றும் இல்லை, இந்த தேவையில்லாத சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹேங் ஆயிடுச்சு. அதை அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி விட்றேன். எல்லாம் சரியாயிடும். ஓகே. ம். ஓட வந்த இடத்துல உபகாரமா? அதுக்கு லேப்டாப் பத்தி ஏதாவது தெரியணும்ல. பேர் வாட்ச் டெக்னாலஜி தெரியாதவனுக்கு இது மட்டும் தெரிய போதா? ம். நான் தேங்க்யூண்ணா. தேங்க்யூ அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, என்ன ஒரே நிமிஷத்துல லேப்டாப் சரி பண்ணி கொடுத்து அந்த பொண்ணுங்களுக்கு ஆபத்து பாண்டவன் ஆயிட்ட? ஆமாம், பேர் வாட்ச். ஆ? ம். இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் சத்தியமா எனக்கு அர்த்தம் கூட தெரியாது. ஆ, இல்ல லேப்டாப் ஆன் ஆகலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அழாத குறைய நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவன் மாதிரி ஆயிட்டேன்னு சொன்னேன். ஏங்க, அந்த லேப்டாப்ல இருந்த அன்னெசரி சாஃப்ட்வேரையும் அப்ளிகேஷனையும் டெலீட் பண்ணேன். அது சரியாயிடுச்சு. இதுக்கு போய் ஆண்டவன் அது இதுன்னு பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லுவீங்களோ? எதை பத்தி பேசுறீங்க? ஆ, இல்ல, இந்த பேர் வாட்ச் எல்லாம் சேல் பண்றீங்கல்ல, அதையும் இப்படி எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்து தானே பேசுவீங்க. அதனால கேட்டேன். இங்க பாருங்க, உண்மையான ஒர்த்தா இருந்தா மட்டும்தான் பப்ளிக்ல சேல் பண்ண முடியும். ஏங்க, நீங்களே ஒரு சர்வீஸ் மேன் தானே? நீங்களே இப்படி என் ப்ராடக்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாமா? ம் 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 என்ன? இல்ல, இத பத்தி எல்லாம் நல்லா தெரியுங்கிறதுனால தான் நான் நம்பிக்கை இல்லாம பேசினேன். போதும் போதும், இனிமே இப்படி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே? சாரி மேடம், நான் சும்மா தான் அப்படியெல்லாம் பேசினேன். நான் லேப்டாப் சர்வீஸ் எல்லாம் நல்லா பண்ணுவேன் மேடம். வெளியிலலாம் உங்களுக்கு நல்ல நல்ல காண்டாக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நிறைய வேலை தெரியுங்கிறதுனாலயே வெளியில எதுவும் சரியா வேலை அமைய மாட்டேங்குது. அதனால தான். ஓகே, கண்டிப்பா பண்றேன். உங்க நம்பர் சொல்லுங்க. 9843038387. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். வர்க் இருந்தா சொல்றேன். ஓகே, பாய். நாம இவ்வளவு வேக வேகமா கிளம்பிட்டு இருக்கோம். அப்பா வந்து கேட்டா என்ன சொல்றது? ஏய், அதெல்லாம் நான் யோசிச்சு வச்சுட்டேன். என்னதுமா? உன் ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு உங்க அப்பா வந்திருக்காரா? எவ்வளவோ கெஞ்சி பாத்திருக்கோம், ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போறோம்னு சொல்லிடுவோம். எனக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கே இல்லையே. கத்தாதடி, பொய் சொல்லிட்டு கிளம்பி போலாம். புரியுதா? ஓ, ம். சூப்பர் சரி, ஐடியாமா. போய் பேக் இருங்க எடுத்து வரேன். அப்படியே வரும்போது என் போன் எடுத்துட்டு வந்துரு. வா 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 வா, போலாமா? போலாம். என்ன ஃபங்க்ஷன் ரெடி ஆகிற மாதிரி ரெடியா இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா? ஆமாங்க. ஓ, அப்படியா? ஆ, இல்ல, அதான் இவ ஸ்கூல் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், அதையே ஃபங்க்ஷனா தானே நடத்துறாங்க. ஓ, ஸ்கூல் ஃபங்க்ஷனா? சரி சரிப்பா, வரோம். ஒரு நிமிஷம். என்னங்க? இல்ல, எப்பவுமே நீ பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடுவ. என்னால ஒரு தடவை கூட வர முடிஞ்சது இல்ல. இப்ப எனக்கு பெருசா வேலை இல்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நானும் உங்க கூட வரேன். சரிப்பா. ஒரு 5 நிமிஷம் இருங்க, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.
என்னடி இது? என்னைக்கு இல்லாம இவர் வரேன்னு சொல்றாரு. அம்மா அது கூட பிரச்சனை இல்லம்மா. ஸ்கூல்ல தான் அந்த மாதிரி மீட்டிங்கே இல்லையே. கண்டுபிடிச்சிட்டா நான் என்னமா பண்றது? ஐயோ போச்சு, நல்லா மாட்டிக்க போறோம். என்ன பண்ற? என்ன மாதிரி நடக்கறியா? ஆள பாரு. என்ன சொல்லி சமாளிக்கிறது? அம்மா, பயமா இருக்குமா? ஏய், சும்மா ரெடி, நீ வேற. ஐயோ கடவுளே, ஐயோ எல்லாம் முன்னாலதான். இதுக்குதான் முன்னாடியே கிளம்ப சொன்ன. நான் கரெக்டா அவர் வரும்போது கிளம்புனா இப்படி பண்ணிட்டியேடி. ஓகே சார், வந்துருங்க. இல்ல பாம்பே கிளைண்ட் வர்றாங்களா, ஒரு 2 hours வெயிட் பண்ணா பார்த்துட்டு போயிடலாமே. அப்பா என்னப்பா நீங்க? அம்மா ஆல்ரெடி லேட் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்க 2 hours வரை எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க. அதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சிரும். போப்பா, மீட்டிங்கே போல. என்ன டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அவ்வளவுதானே? நான் திட்டே வாங்கிக்கிறேன். சரி சரி இரு, கோவப்படாத. பின்ன என்னப்பா? அப்ப நீங்க கிளம்புங்க. என்னங்க நீங்க? நீங்களும் வரீங்கன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திடீர்னு வரமாட்டேன்னு சொல்றீங்களே. வெயிட் பண்ணா நானும் வருவேன். நீங்க தான் இவ்வளவு அவசரம்ன்றீங்க. அப்ப நீங்க கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். சரிப்பா. சரிங்க. மணி போலாம். 2 hours ஷார்ப்பா இங்க இருப்பீங்கல்ல ஐஸ்வர்யா? சரி வாங்க. என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. ஓ, பாம்பேல இருந்து முக்கியமான கிளையண்ட் வரேன்னாங்க. புது டிசைன்லாம் காட்டணும்னாங்க. நீ ஃபேஷன் டிசைன்லாம் முடிச்சிருக்கல, நீ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஒரு 2 hours கழிச்சு போலாமே. 2 hours? இல்லப்பா, நான் அர்ஜென்ட்டா போகணும். இன்னைக்கு விட்டா உங்களை பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாதா? இல்லப்பா, நானும் ஃபேஷன் டெக்னாலஜி சம்பந்தமா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவங்க ரொம்ப பிஸியான ஆளு. இன்னைக்கு மிஸ் பண்ணா அவங்கள பார்க்கவே முடியாது. முக்கியமான ஆளா? முக்கியமான மீட்டிங்கா? ஆமாப்பா, இந்த மீட்டிங்காக தான் நான் ரொம்ப நாளா ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். சரி, நீ கிளம்பு. மீட்டிங் முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்துரு. சரிப்பா. அப்பா. என்னப்பா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா, செக்கப்க்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுவோம். ஓ அப்படியா? பாத்துப்பா, புள்ளதாச்சு புள்ள, வெயில் எல்லாம் அலைய வேணாம். பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு. சரிங்கப்பா. போயிட்டு வரேன் சரி. மாமா. ஐயோ உக்காந்துருக்கான். ஐயோ என்ன பண்றது? அம்மா ஏதாவது சொல்லிட்டு போலாமா? சரி வா. அம்மா அம்மா. ராஜாராம், என்னக்கா நீங்களும் எங்கேயாவது வெளியே போகணுமா? நான் எங்கப்பா போறேன்? ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு மாமா பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. மாமாவை பார்க்க தானே போறீங்க? ஆமாப்பா. நீங்க போத்தி இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஐயோ, இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லதா இருக்கேன். பவுனு தான் கூட வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போறேன். சரி வரேன். அக்கா, என்னப்பா? பவுனை கூட்டிட்டு போறீங்களா? என்ன பார்க்கறதுக்கு கிளைண்ட்ஸ் வர்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா பவுன் இருந்தா உதவியா இருக்கும். பவுன் இங்க இருக்கட்டும், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அது வந்துப்பா. அம்மா வேணாம்மா, அதான் அண்ணனே சொல்லிட்டாருல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அண்ணனை பார்க்க வரவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கறேன். அதுவும் சரிதான், வரேன்ப்பா. சரிங்க. என்ன பொண்ணு? ஒன்னும் இல்ல அண்ணே, நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். தாத்தா, தாத்தா எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு தாத்தா. சொந்த பந்தம் எல்லாம் முன்னாடி வந்து நின்று
சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணி நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் தான். இப்படி அம்மா அப்பா கூட வராம என்ன நேரம்டா இது? தாத்தா, ஃபங்க்ஷனுக்கு ஆளா வந்திருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? உங்களை தாண்டி தானே தாத்தா எங்களுக்கு மத்த எல்லா சொந்தமும். ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா. என்ன தாத்தா? இல்லடா, ரொம்ப பக்குவமா பேச ஆரம்பிச்சிட்டடா. இத கூட உங்க அப்பன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு தாத்தா. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இத பாருங்க, ஜாலியா இருங்க. 3 தலைமுறையோட ஆசீர்வாதம் உங்களால, உங்க ஆசீர்வாதத்தால எங்களுக்கு மொத்தமா கிடைக்க போகுது. என்ன சொல்றது? அட போடா. தாத்தா வணக்கம் அங்கிள். வணக்கம் சூர்யா. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. ஹாய் சூர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கப்பா? எப்போ அங்கிள் வந்தீங்க? காலையில தான் வந்தேன். ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சூர்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அங்கிள். நேரம் காலம் நமக்குள்ள எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கிறதுக்கு சூர்யா தான் கரெக்டான உதாரணம். ஆமா, அம்மா எங்க சூர்யா? அவங்க தான் முன்னாடி நின்னு எல்லாரையும் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்கள காணோம். நானும் அதை தான் கேட்கலான்னு இருந்தேன். ராஜாராமும் தங்கச்சிமாவும் எங்க? உள்ள வேலையா இருக்காங்களா? அம்மா அப்பா வரல அங்கிள். ராஜாராம் தங்கச்சிமா 2 பேரும் வரலையா? என்னங்க இது? இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்க வரக்கூடாதா? நீ வருத்தப்படாத சூர்யா. நான் ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் வர சொல்றேன். இல்ல அங்கிள் வேண்டாம். அப்பாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். அவரை கம்பல் பண்ண வேண்டாம். பாருப்பா, அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சாருன்னா அதுல இருந்து மாத்தவே முடியாது. ஆமா அங்கிள், தாத்தா சொல்றதுதான் கரெக்ட். அதான் நீங்க வந்துட்டீங்களே, அதுவே போதும். முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிட்டுருங்க. சின்ன தம்பி இதோ வந்துட்டேன் பாஸ். வா வா வா. இந்த பாரு, இவங்கள நான் கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிரு. வாங்க. வாங்க வாங்க போங்க அங்கிள். வரவங்களை ரிசீவ் சாப்பிடுங்க. பண்ணுங்க சூர்யா. நாங்க உள்ள இந்த பக்கமா போகணும். பிரியா, அம்மா. சூர்யா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கடா. அம்மா, எப்படியே வந்துட்டீங்கம்மா. அப்பா. என்ன சூர்யா, என்ன பாக்குற? கடைசி வரைக்கும் அப்பா தான் மனசை மாத்திக்கவே இல்லையாம்மா? இல்லடா, என் மனசு நம்புச்சுமா. அப்ப நாங்க போய் சொல்லி கஷ்டப்பட்டு உனக்காக இங்க வந்து நிக்கிறோம். அதுல உனக்கு சந்தோஷம் இல்ல, அப்படிதானே? என் பாலு, அது அப்படி இல்ல. உங்களுக்கு தான் எப்பவுமே என்ன பிடிக்கும், பவித்ராவை பிடிக்கும். அப்பாக்கு மட்டும் பிடிக்காதா என்ன? அவரு எங்களுக்கு தெரியாம உன்னை வந்து பார்த்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல? இந்தப்பா.
வாங்கம்மா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சம்மந்தி எல்லாம் எங்க? அதை ஏன் கேட்குறான்னு உனக்கு தான் நம்ம வீட்டு நிலைமை தெரியுமே. ஆ ராஜாராம் யாரையுமே ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எப்ப சம்பந்தி கோவம் குறையும், எப்ப இந்த குடும்பம் ஒண்ணு சேரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேம்மா. எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்குங்க. சூர்யா மேலேயும் பவித்ரா மேலேயும் ராஜாராம்க்கு பாசம் இல்லாம இல்ல. மற்ற குழந்தைங்களை விடவும் எப்பவுமே சூர்யாவுக்கு தான் அந்த வீட்டில் மரியாதை அதிகம். ஏதோ இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஒரு பேரக்குட்டி வந்துட்டோம், அப்புறம் நீ நானும் போட்டி போட்டுட்டு வந்துட போறாங்க. அந்த நாளுக்காக தாங்க நானும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க மேல போங்க. வாங்கம்மா. சரி விடு, பாத்துக்கலாம். சரி வாங்கம்மா உள்ள போலாம். அக்கா வாங்க வாங்க. என்னக்கா நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம்மா. சூர்யா தம்பி நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு. சரி உள்ள போலாம் வாங்க. சரிங்க அம்மா. போலாம். அம்மா வாங்க. அம்மா சூப்பரா இருக்குல்ல? என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்படியா? சரி சரி, நீங்க போய் விளையாடுங்க, அப்புறமா பேசலாம். டேய், ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நான் கூட பேய்க்கு பயந்து ஊருக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன். என்ன கிளவி கிண்டலா? ஊருக்கு போறவன வாண்டடா வந்து தடுத்தது நீயே. இப்ப என்னடானா போயிருப்பேன்னு நினைச்சிட்டேன்னு குழம்புற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆமாடா, வந்ததுல இருந்து உன்னை ஆளையே காணோம். என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட. அதான் நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். நம்ம பாஸ் கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன நம்மளே சமைக்கலாம், சூப்பரா பண்ணிடலாம் பாஸ்னு. கேட்டாரா அவரு? கேட்கலையே. இப்ப பாரு. ஏண்டா இப்ப என்ன ஆச்சு? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றாங்க கிழவி. மனத்துக்கு ஒரு பவுடரு, கலருக்கு ஒரு பவுடர்னு சமையலுக்கு மேக்கப் போடுறாங்களே ஒழிய வர்றவங்களுக்கு வாயார வயிறார ருசியா சமைக்கணுமேனு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. ஆமா, இவருக்கு ஏகப்பட்ட அனுபவம், எல்லாமே தெரியும். போ 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 போடா போ. நமக்கு வேலை ஏதாவது இருந்தா சொல்லு போ. எனக்கான வேலை இல்லைனாலும் பாஸ் என்கிட்ட ஸ்டோர் ரூம் சாவியை கொடுத்தே அத பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிருக்காரு. பாஸ் சொல்லிட்டாரேன்னு அத நானும் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொருள் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு கவனமால இருக்கேன். ஏற்கனவே உனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி வா, நானும் உன் கூட வரேன். வாடா. சரி போ. பவித்ரா, யார் வந்திருக்கான்னு பாரு. பவித்ரா அத்தை. ஏய், என்ன அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. என்னது அழாத? அழாதீங்க அண்ணி. இந்த நிமிஷம்தான் என் உசரி என்கிட்ட திரும்ப வந்துச்சு அத்தை. எல்லா ஏற்பாட்டையும் சூர்யா பெரிய எதிர்பார்ப்போட பண்ணிட்டார் அத்தை. ஆனா வேண்டப்பட்ட யாருமே ஃபங்க்ஷனுக்கு வராம அனாதையா மேடையில உட்காரணுமேன்னு ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. பவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் நான் வருவேன்னு சொன்னேன்ல. மாமா என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது. மாமா கண்டிப்பா சொல்லிட்டாருன்னா நீங்களும் வராம தானே அத்தை போவீங்க. பவி, எப்ப நீங்க 2 பேரும் வந்து சீமந்தம் வைக்கிறதா சொன்னீங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு வருவேன்னு. உங்க மாமா முடிவெடுத்தா எப்படி மாத்திக்க மாட்டாரோ அதே மாதிரி தான் நானும். அதனால நான் இங்க இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். மாமாவை புரிஞ்சுக்கவே முடியல அத்தை. அன்பா எங்களை கடைக்கு தேடி தேடி ஓடி வந்த மனுஷன்
இந்த முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வராம வீம்பு பண்றாருன்னா என்ன அத்தை நினைக்கிறது? பவி, நீ எதுவும் நினைக்காத. அவர் இந்த மாதிரி எப்ப எதை பண்ணுவாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. விடு, அவர் வரலன்னா என்ன, அவருக்கு தெரியாம நாங்க 2 பேரும் வந்திருக்கோம்ல. ம்? சந்தோஷமா ஜாம் ஜாம்னு பண்ணலாம். என்ன மேக்கப்ப பாதியில நிறுத்தியாச்சா? நீ உட்காரு, நானே உனக்கு போட்டு விடுறேன். வா, ஐயோ, அத்தை. உட்காரு உட்காரு. ம். அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுங்கம்மா. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை. ஏய், ஏய், தொடாத, எண்ணி வச்சிருக்காங்க. இத நான் சாப்பிட கூடாதுடா, நான் தொடவும் மாட்டேன்டா, விடுறா. சாத்துக்குடி. வச்சிடுறேன்டா. சும்மா பார்த்தேன்டா. ச்சே, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிரு. பார்க்க கூட விட மாட்டேங்கிற. என்ன பயடா நீ? ஒழுங்கா எல்லாத்தையும் எண்ணிட்டியா நீ? நந்த லால லால லா லால லால லா லால லால லா லால 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 லா லலா லலலா லலலா லா 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 லா. எனக்கு தெரியும் கிழவி அப்பவே என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்னு. நீ ரொம்ப அக்கறையா இந்த ஸ்டோர் ரூம்க்கு என் கூட வந்த பாத்தியா? அப்பவே உன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டேன். மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? ஏண்டா சின்ன தம்பி, நான் வேணும்னாடா செய்யறேன். இது நான் பிறந்தப்பலேந்து இருக்கிற நோய்டா. மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்த்துட்டேன்னா கை அப்படியே பரபரன்னு ஆயிடுது. அதுக்காக இடம் பொருள் ஏவல் தெரியாம எல்லா இடத்துலயும் கை வைப்பியா? அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், அப்படித்தானே? அது நமக்கு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கவங்க, நமக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கவங்க, அவங்க நமக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவேல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா? யாரு கண்ணிலையாச்சும் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? சின்ன தம்பி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுதுடா. இதுக்கப்புறம் என் கை ஒரு பொருளை நோக்கி போச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் என்ன வேணும், நான் செய்யறேன் இதெல்லாம். ஏய் கிழவி, உன் பிரச்சனைய பத்திலாம் நான் யோசிக்க மாட்டேன். இங்க இருக்கிற எல்லா பொருளும் என் தங்கச்சியம்மா சம்பந்தப்பட்ட பொருள், புரியுதா? எதுலயாச்சும் கைய வச்ச அப்படியே கைய உடைச்சு விட்டுருவேன். அடைச்ச என்னடா நீ? நான் என்ன வேணும்னாடா பண்றேன்? பார்த்தா ரொம்ப அழகா இருக்குல்ல, சும்மா அப்படி எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். கூறுகட்ட, நீ பார்த்தது போதும், கிளம்பு. ஆமா, என்ன சொல்லு, எங்கேயும் என்ன நிக்க விடாத. தலை எழுத்துடா. யாரா அந்த கிழவி? இதுகிட்ட இருந்து ஒரு பொருளை காப்பாத்துறது பெரிய விஷயமான இருக்கு. சை. அழகா இருக்குல்ல? இப்பதான் திருப்தியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. அம்மாவே உங்களுக்கு மேக்கப் போறாங்க, எனக்கு கூட பண்ணதில்ல. பாத்து. மாட்டல் போட்டுக்கிறியா? யாரோ கதவை தட்டுறாங்க பாரு. சூர்யா, அத்தை அத்தை வந்துட்டேன்ப்பா. அத்தை அத்தை அத்தை. ஐயோ, அண்ணியா? ஐயோ, உன் அப்பா யாரையுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பா. உன் அம்மா கூட அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு வராம இருந்துட்டா.
பொன்னியும் பிரியாவும் ஏதோ பேரண்ட் மீட்டிங்னு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா? ஐயோ சாமி, இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை எத்தனை தடவை தான் இந்த கிழவிக்கு சொல்லி தரதோ தெரியலமா. ஏய் ஷு, ஷு, சும்மா இரு. உங்க அப்பானா எல்லாருக்கும் அவ்வளோ பயம் தெரியும்ல. அப்ப நான் பயந்தனா? ஆனா உனக்கு தெரியும்ல இந்த அத்தை யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு. ஆமாத்த, இந்த தைரியத்தை ஊட்டி வளர்த்ததே நீங்க தானே. அதான் நான் துணிஞ்சு வந்துட்டேன். சரி, கதவை திற சீக்கிரம். ஏய் துறக்காத துறக்காத துறக்காத. டேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடா? கதவை திறப்பா. உன் அம்மாவுக்கு தெரியாம பிரியாவுக்கு தெரியாம கிளம்பி வந்திருக்கேன். எல்லாம் எதுக்கு? நம்ம குடும்பத்தோட வாரிசு பவித்ரா வயித்துல வளருது இல்ல, அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். கதவை திறடா. அத்தை, கதவு ஏதோ ஸ்டக்கா இருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க. ஓ சொல்லுடா, ஏதாவது சொல்லு. என்னடாச்சு? அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, திறக்கல. என்னடி பண்ற? என்னடி பண்ற? மாமா அங்க அங்க போங்க. சரி, நாங்க ஒளிஞ்சுக்கிறோம், சமாளிச்சுக்கிறோம். ஓடு ஓடு ஓடு. வாங்க அத்தை, வாங்க. பவித்ரா அத்தை வாங்க. அத்தை நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இந்த குடும்பத்தோட முதல் வாரிசை சுமந்துகிட்டு இருக்க. உன் சீமந்தத்துக்கு நானே திருட்டுத்தனமா வந்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு பாரு. சீக்கிரம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவோம். உன் குழந்தை பிறந்துதான் இதெல்லாம் சரி பண்ணணும். குறிப்பா என் தம்பிக்கு நல்ல புத்திய கொடுக்கணும். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு சீமந்தத்துக்கு வராம இருக்காளே குழந்தையோட பாட்டிக்காரி, அந்த பொண்ணுக்கும் நல்ல புத்திய கொடுக்கணும். ஓ சொல்றா, உன்னிடவே அனுப்பி விடு. அத்தை, சீக்கிரம் டிஃபன் சாப்பிட்டு ரெடியா இருங்க. நான் அதுக்குள்ள போயிட்டு ரெடி பண்ணி கூட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சீக்கிரம் போயிடணும். ஆமா ஆமா, நாங்க யார் கண்ணையும் படாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை கூட்டிட்டு போங்க. அம்மா, அத்தை போயிட்டாங்க, வாங்க. சூர்யா, மா பாத்தியாடா உங்க அத்தைய? நான் பயந்தாங்குழியா, எதுக்கும் லாய்க்கு இல்லையா? வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். அதை விடுமா. பாத்தியா, மேட்சிங் மேட்சிங் பூ, மேட்சிங் மேட்சிங் வளையல். என்னமோ அவங்கதான் பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க. காதுல கேட்டுற போது. வா வந்து உட்காரு.
யார் இவ? விசேஷம் நடக்கிற இடத்துக்கு முகத்தை மறைச்சுக்கிட்டு வரா. என்னவா இருக்கும்? இது மாதிரி விசேஷம் நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் முகத்தை நல்லா அலங்காரம் பண்ணி காமிச்சுக்கிட்டு தானே வருவாங்க. இவ ஏன் மறைச்சுக்கிட்டு வரா? ஏதோ தப்பா இருக்கே. இவளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். என்ன இது? நான் வர வரைக்கும் வீட்ல இருந்தவங்க நான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க? சரியான கில்லாடியா தான் இருக்காங்க. சீக்கிரம் பவித்ரா அண்ணிய பார்த்துட்டு போயிடலாம். ஓ, அங்க போறியா? இரு வரேன். இவளை சும்மாவே விடக்கூடாது. இவ்வளோ நேரம் நடந்து வந்துகிட்டே இருந்தவ எதுக்கு பவித்ரா அம்மாவை பார்த்ததும் மறையறா? இவங்க தான் இந்த விசேஷ வீட்டுக்காரங்கன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவ விசேஷ வீடுகளில் திருடுற திருட்டு பொம்பளைன்னு நினைக்கிறேன். அவ ஹேண்ட்பேக்ல மயக்க மருந்து அடிக்கிற ஸ்ப்ரே வச்சிருப்பா. நிறைய நகை போட்டிருக்கிறவங்க யாராச்சும் தனியா மாட்டினா அவங்க முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு அவங்கள மயங்க வச்சு நகைய கழட்டிட்டு போயிடுவா. அவதான் இவ, நல்லா தெரியுது. இரு இதா வரேன். முகமுடி போட்டுக்கிட்டு இருக்கா. திருட்டு முடி முடிச்சுக்கிட்டே போறா. மணமகள் அறைய வேற கேக்குறா. கண்டிப்பா இவ நகையை திருடுறதுக்காக தான் வந்திருக்கணும். ஹேண்ட்பேக்ல நிச்சயமா ஏதாவது ஆயுதம் வச்சிருப்பா. ஐயோ, இவ்வளவு நாம தனியா ஒன்னும் பண்ண முடியாது. யாரையாச்சும் உதவிக்கு கூப்பிடலாம். சின்ன தம்பியை கூப்பிடலாம். சின்ன தம்பி, சின்ன தம்பி, இங்க வா. வாடா, வா 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 வா. என்ன கிழவி? என்ன? அது என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன முக்கியமான விஷயம்? ஏய், மண்டபத்துக்குள்ள ஒரு திருடி வந்திருக்கா. திருட வந்திருக்காளா? திருடியா? நீ இருக்கும்போது இன்னொரு திருடியா? ஏன் உளர்ற? நான் எதுக்குடா உளர போறேன்? டேய், என் கண்ணால பார்த்தது சொல்றேன். திருடி வந்திருக்கா. முகமூடி போட்டுக்கிட்டு யார பார்த்தாலும் ஒளிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. இத பாரு, மணமகள் அறை எங்க இருக்குன்னு விசாரிக்கிறாடா. பாட்டி, யாருன்னா விசேஷத்துக்கு வந்தவங்களா இருப்பாங்க. என்னத்தையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. விசேஷத்துக்கு வந்தவங்க எதுக்குடா மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு வரணும்? இத பார், நான் அடிச்சு சொல்றேன், அவ திருடிதான். இத பார், ஹேண்ட்பேக் இருக்கு பத்தியா, அதுல மயக்க ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு நகை போட்டிருக்கிறவங்க முகத்துல அடிச்சு நகைய திருடுவாங்கல்ல, அந்த கோஷ்டியை சேர்ந்தவதான் இந்த பொண்ணு. அப்படியா சொல்ற? இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல எப்படி பாட்டி திருட முடியும்? இவன் ஒருத்தன் என்ன பண்றது? இதுக்குதான் டெய்லி பேப்பர் படிக்கணும்னு சொல்றது. இத பாரு, சோசியல் மீடியாவில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ன்றது. இப்படித்தாண்டா கூட்டமா இருக்கிற இடத்துல வந்து திருடுறதான் பேஷன். பேஷனா? பேஷன். ஓ, பேஷனா? இங்கிலீஷே தெரியாது, இதுல பேச்சு வேற. சரி வா போலாம். பெரிய எலிசபெத் ராணி நமக்கு. டேய், வாடா வாடா, இப்படி வா, இப்படி வா, இந்த பக்கம் வா. அதோ பாரு பாரு, அதோ பாரு பாரு, அவளேதான். வா வா.
இருக்குடி. டேய் வா வா வா, அத பாரு அத பாருடா, முகத்தை மூடிக்கிட்டு போயிட்டு இருக்கா பாரு, கூறு கட்டவனே. சரி போ. வா வா வா. இது ஓகேவா? பாத்தியாமா, வீட்ல அத்தை அப்பா முன்னாடி நிக்கும் போது இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க. அப்பா பேச்சு மீறி யாரும் நடக்க கூடாது, நான் நடக்க கூட மாட்டேன்னு தானே சொன்னாங்க. இப்ப பார்த்தா இங்க வந்து நின்னு எனக்கு இருக்க தைரியம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அது மட்டுமா, இதுவே பரவாயில்ல. இவன் அத்தை நீங்க தான் தைரியத்தை ஊட்டி வளர்த்தீங்கன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அம்மா, அத்தை வந்தது சந்தோஷ ஷாக்குமா? அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம உணரிட்டேன். அத்தை நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாத்து. என்ன? அங்க 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 பாரு, அங்கதான் போறா பாரு. ஆமா கிழவி, திருடி மாதிரி தான் தெரியுது. பாத்தியா, நான் சரியா சொன்னனா? பத்தியா பத்தியா, பதுங்கி பதுங்கி போறா. நேரா பவித்ரா ரூமுக்கு போறா. பவித்ரா முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு பவித்ரா போட்டிருக்கிற நகை எல்லாத்தையும் திருடுறதா அவன் நோக்கம். எப்படி நோட்டம் விடுறான்னு பாரு. இவள விடக்கூடாது விடக்கூடாது, எப்படியாவது பிடிச்சே ஆகணும். சொல்றதுதான் சரி, ஓ போ, விடக்கூடாது. வா, விடாத போ. ஏய், திரும்ப யார் வந்திருக்கா? ஐயோ, இப்ப யாருமா? ஐயோ, ஏய் என்னடா, அத்தையை தவிர வேற யாரும் நம்ம வீட்ல இருந்து வர போறாங்க. ஓ, யாருன்னு போய் பாரு. சரி ஓகேமா. நான் தான் ஐஷு, யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். ஐஸ்வர்யா, நீ எப்ப வந்த? ஒரு நிமிஷம். ஐஷுமா, என்னடா இது? அம்மா, யாரும் வர மாட்டீங்கன்னு சொன்னீங்க, அக்கா வர எனக்கு வந்திருக்கா. எப்படி தெரியும்? அவ திடீர்னு வந்து நிக்கிறா. யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் நல்லவங்க மாதிரி உங்க அப்பா முன்னாடி நடிச்சிருக்காங்க. டேய், இப்ப என்னடா பண்றது? எப்படியாவது சமாளிக்கணுமே. அவளுக்கு சொல்லாம வந்துட்டோன்னு தெரிஞ்சா போச்சு. பாத்ரூம்க்கு போலானா பவித்ரா இருக்காளே, என்ன பண்றது? அண்ணே, ஏதாச்சும் சொல்லி சமாளி. டேய், ஐடியா. என்னடா பாக்குற? ஏதாவது சொல்லி அனுப்புடா. ஏதாச்சும் சொல்லு. அண்ணா என்ன பண்ற? சீக்கிரம் என்ன முழிக்கிற? கதவை திறந்து. என்னென்ன பிரச்சனை உனக்கு? அது வந்து அது டோரு. வேணாடா, துறக்காத. என் சுச்சுவேஷன் உனக்கு புரியலையா? நான் வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். சீக்கிரம் கதவை திற. இது ஒரே நிமிஷம். அது ஐயோ அண்ணே, சீக்கிரம் திறன்னு. பாசே, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மண்டபத்துல திருட வந்திருக்கா. இல்ல, இவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க கதவை மூடிட்டு பத்திரமா இருங்க. ஏய் வா, என் தங்கச்சிமா ஃபங்க்ஷன்ல திருட வந்திருக்கியா? வா. ஐஷுக்கு என்னாச்சு? எல்லா பக்கமும் திருடுற மாதிரியே இங்கேயே திருட வந்திருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், ஏதாவது பண்ணிட்டு போறான் ஐஷு, பாவம். முதல்ல போய் அங்க என்னன்னு பாரு. வா, பொம்பளை புள்ளையாச்சேன்னு பாக்குறேன். ஏய், என்னடா ஐஷுவை யாரும் கூட்டிட்டு போறாங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அம்மாமா, அது வேற யாரும் இல்லம்மா, சின்ன தம்பிய சாந்தா பாட்டி தான் இழுத்துட்டு போறாங்க. ஐயோ பாவம். அண்ணே, நீ இங்க தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய பிளான்? ஏய் லூசு, நான் ஒன்னும் பிளான் பண்ணல. ஐஸ்வர்யா ஷாலை வச்சு முகத்தை மறைச்சிட்டு வந்தாளா,
அத சின்ன தம்பி திருட வந்த பொண்ணு நினைச்சிட்டான். நல்லா வேணும் உங்களுக்கு. திருட்டுத்தனமா தானே வந்தா? ஐயோ அறிவு, நாமளும் அப்படித்தானே வந்தோம். டேய் போய் பாருடா, அவ பாவம் என்ன பண்றாளோ. கத்துறாங்களே என்னன்னு தெரியல. ஐஷு பாவம் போய் என்னன்னு பாருடா. அம்மா அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வெளியில சின்ன தம்பி தானே, அவன் பாத்துப்பான். டேய் என்னடா? சரி இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அண்ணி வாஷ்ரூம்ல இருந்து வந்துட்டாங்கன்னா நாங்க போயிடுறோம். டேய் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ போய் ஐஷுவை பாரு. சும்மா சரி சரிங்காத, போ போய் ஐஷுவை சரிம்மா பாரு. போய் பாக்குறேன். எங்க பாஸோட ஃபங்க்ஷன்ல திருட வரியா? இவ்வளவு பேர் வாடி இருக்கிற இடத்துல பாட்டி மோமடி பிடிச்சுக்கோ அவள. வந்திருப்ப. ஓடிட போறா. பாஸ் விட்றா. பாஸ் என்ன தைரியம் நீ? விடுங்க பாஸ். எதுக்கு பாஸ்? விட்றா. அது என்னோட தங்கச்சி ஐஸ்வர்யடா. ஐசம்மாவா? அப்பா 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 சின்ன தம்பி, இத்தனை நாளா என் கூட பழகிருக்க, உனக்குமா என்ன யாருன்னு தெரியல. திருடி திருடின்னு வேற சொல்ற. ஐசம்மா நான் பேசாம தான் இருந்தேன். இந்த தாய்க்கிழவிதான் திருடி திருடின்னு கூப்பிட்டு என்ன இங்க கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. பாட்டி சொன்னாங்கன்னா உனக்கு தெரியலையா? நான் உனக்கு திருடியா? சாரி ஐசம்மா, நீங்க முகமுடி போட்டிருந்தீங்கன்னா எனக்கு எப்படிமா அடையாளம் தெரியும்? நல்ல வேலை அடிக்காம விட்டியே. அண்ணே அண்ணே எங்க அண்ணே? அண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோமா? அண்ணே நான் என்ன சாப்பிடுறதுக்காகவா வந்திருக்கேன்? நான் அப்பாவுக்கு தெரியாம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் முதல்ல அண்ணிய பாத்துட்டு வந்துடுறேன். சின்ன தம்பி என்ன நடக்க போதோ? என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை வா. சூர்யா எங்க? ஐஷு வந்திருக்கா, அவளை போய் பார்க்க போயிருக்கான். ஐஸ்வர்யா வந்திருக்கானா? ஆமா அவளும் வந்திருக்கா. சரி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க கீழே போறோம். சரியா? சரி ஓகே நீ ரெடியாக. மேடம் போன் கொடு. வரேன். வரேன் அண்ணி. வா. யாய், நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே அங்க நின்னுட்டு இருந்தேன். என்ன வாண்டடா கூட்டிட்டு வந்து எங்க நிப்பாட்டி இருக்க பாத்தியா? உன்னைய கிளவி நீ செத்த நீ. ஏய் ஓடாத. ஏய் பவி ஐஷுவா. அண்ணி ஐஷு ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. தேங்க்ஸ். மேக்கப் யார் போட்டது? ரொம்ப அழகா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டாங்க. அப்படியா? இல்லையே. இந்த இடத்துல திருஷ்டி மச்ச மாதிரி திருஷ்டி போட்டு வைக்கிறது எங்க அம்மா ஸ்டைல் ஆச்சு. அம்மா எதுவும் இங்க வந்தாங்களானா? அம்மா 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 எப்படி இங்க வருவாங்க? அதான் யாரும் வரமாட்டோன்னு சொன்னாங்களே ஐஷு. ஆமா ஐஷு, நம்ம வீட்ல இருந்து யாருமே வரல. சொந்தம்னு சொல்லிக்க இப்ப நீ மட்டும்தான் இருக்க ஐஸ்வர்யா. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் கவலையே படாதீங்க. யாரு உங்க கூட இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் இருப்பேன். உங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லயும் நான் இருப்பேன். கவலைப்படாதீங்க. என்ன தைரியம் இந்த ஐஷுக்கு? என்கிட்ட போய் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இங்க கிளம்பி வந்திருக்கா. நேத்துக்கே அவ ட்ரெஸ் அயன் பண்ணும்போது எங்க போறேன்னு கேட்டேன். அதுக்கு ஃப்ரெண்டோட பர்த்டேக்குன்னு போய் சொன்னா. வீட்ல யாருமே உண்மையா இல்ல. போய் எல்லாரையும் வீட்ல வச்சுக்கிறேன். பொன்னி மேடம், நம்ம வீட்ல உண்மையா இல்லாத ஆளுங்களெல்லாம் பனிஷ் பண்ணணும்னா உங்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏண்டி அப்படி? நீங்களும் ஏற்கனவே இங்க வர்றதுக்கு முடிவு பண்ணி தானே வச்சிருந்தீங்க. என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வா. இங்க பாருங்க அங்கிள், சூர்யாவே தனியாளா நின்னு கஷ்டப்பட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்கான். என்ன எல்லாரும் வந்து இருந்தாங்கன்னா உனக்கு கஷ்டமாவே தெரிஞ்சிருக்காது.
ஆமா, என்னதான் இருந்தாலும் பவித்ராவுக்காகவாவது எல்லாரும் வந்திருக்கலாம். சூர்யாவும் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. ஐயோ, இந்த மனுஷன் என்ன பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு என்ன அங்க கூப்பிட்டுருவாரே. சரி சரி, வா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? ஏய் புரி புரி. அதுக்காக தான் நான் முத ஆளா ஓடி வந்தேன். மாப்பிள்ளை என்ன கண்ட்ரோல் பண்ண மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாப்பிள்ளையை எதிர்த்து பேசி வீட்டில் எல்லாருக்கும் நான் சம்மதம் வாங்கியிருக்கணும். அது என்னவோ என் மூளைக்கு எட்டாம போச்சு. அங்கிள், எதுவா இருக்கட்டும், நீங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம்ல. என் மனசு சொல்றது சரின்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு பொன்னி மட்டுமாவது வருவா. அவளுக்கு சூர்யான்னா அவ்வளவு பாசம். பின்ன மூத்த பையனாச்சே. உலகத்துல முதல்ல அவளை அம்மானு கூப்பிட்ட உறவு இல்லையா? கண்டிப்பா வரதான் போறாங்க. என்னம்மா உன்னதான் பாராட்டுறாங்க. ஆமா, வரட்டும். பெத்த தாய் வந்தா சூர்யாவுக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? சரிதான் சரிதான். தங்கச்சிமா பிரியா, நீ எப்ப வந்த? இப்பதான்ப்பா. அட, பிரியாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷமா. தங்கச்சிமா, இப்பதான் அங்கிள் சொல்லிட்டு இருந்தாரு நீங்க வருவீங்கன்னு. இவர் சொன்ன மாதிரியே நீங்க வந்துட்டீங்க. பரவாயில்ல அண்ணி, அண்ணன் உங்களை மட்டுமாவது போயிட்டு வர்றதுக்கு அலோ பண்ணாரு. அவர் எங்க அலோ பண்ணாரு? இவளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓ, அப்ப நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்தீங்களா? அம்மா, நீங்களும் வந்துட்டீங்களா? ஐயோ, எங்க பாஸ் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. இப்பதான் நீங்க வரலன்னு சொல்லிட்டு ஐசமாட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. என்னங்க, ஐஸ்வர்யாவும் வந்திருக்கா? இருங்க ஒரே ஒரு நிமிஷம். பாசே பாசே, உங்க அம்மா பாசே. சும்மா இருடா. விசால் ஆண்டி வந்திருக்காங்க, அவங்க காதுல விழுந்துற போகுது. விசாலம் ஆண்டி? அது யாரு? விசாலம்மா? விசால் அக்காவும் வந்துட்டாங்களா? அப்போ அங்கிள், பொன்னி, பிரியா, ஐஸ்வர்யா, விசாலம்மா எல்லாருமே வந்திருக்கீங்களா? ஏங்க, இங்க யாரும் வந்தது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம வேற வந்திருக்காங்க. அண்ணன் மட்டும்தான் பாக்கி. சரி சரி, எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. ஆமா, பூஜா எங்க? அவங்க வெளியில போயிருக்காங்க மேடம். ஆமா, பூஜாவை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? என்ன சொல்லு. எல்லாரோடய க்ளோஸா இருக்காங்க, ஒர்க்லயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவகிட்ட வேற ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே மேடம். அப்போ மேடம், செந்தில் ஃபோன் பண்ண மேடம். என்ன, அந்த குடவுனுக்கு தீ வச்சதுல என்ன மாதிரி சொதப்பின டீட்டெயில் சொன்னானா? இல்ல இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டானா? கேக்குறேன்ல, சொல்லு. சூர்யா ஒய்ஃபுக்கு வளகாப்பு வச்சிருக்காங்களா, அதுவும் நம்ம கல்யாண மண்டபத்துல. சூப்பரு. அப்போ மொத்த குடும்பமும் அங்கதானே இருக்கும்? அதுதான் இல்ல மேடம், வேலுச்சாமி மட்டும்தான் போறாரா, மத்த யாருமே போக கூடாதுன்னு ராஜாராம் ஆர்டர் போட்டிருக்காரா.
என்ன மேடம்? அந்த ஆர்டர்லாம் செல்லுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியல மேடம். கண்டிப்பா எல்லாரும் போவாங்க. ஆனா அது எப்படி, என்ன காரணம் சொல்லிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியே அவங்க போனாலும் நமக்கு என்ன மேடம்? ஊர் கூடியிருந்த கோயில்ல பரிவட்டம் கட்ட முடியாதுன்னு துரத்தி அடிச்சவங்க தானே. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இப்பதானே மொத்த குடும்பமும் ஒண்ணு கூடுது. ஆமா மேடம். அப்ப நானும் கலந்துக்கிட்டா நல்லதா இருக்கும். நமக்கும் இந்த வளகாப்புல சீர் செய்ய உரிமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். புரியல மேடம். உங்களுக்கு சூர்யா பொண்டாட்டி வளகாப்புல உரிமையா? ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபமே நம்மளோடது தான். அங்க யாருக்கு என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சீர் செய்யற உரிமை நமக்கு தானே இருக்கு. அதை தான் சொன்னேன். நானும் உங்க கூட வரதானே போறேன். அங்க வந்து உங்களுக்குள்ள என்ன ஏதுன்னு விலாவரியா தெரிஞ்சுக்கிறேன். என்ன பூஜா, ஓகே தானே? ஓகே தான் மேடம். கண்டிப்பா போய் கலக்கிடலாம். எல்லாமே சரியா இருக்குல்ல? யாருக்கும் அடையாளம் தெரியாதுல்ல? சந்துரு, எல்லாத்தையும் மறைச்சிட்டோம். யாருக்கு என்ன அடையாளம் தெரிய போகுது? சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு. நாம இங்க வரது மாமாக்கு தானே தெரியக்கூடாது. அவரு இங்க வரப்போறதே இல்ல. அப்புறம் எதுக்காக இந்த வேஷம் போட்டுட்டு சுத்தணும்? நீ சொல்றது வாஸ்தவம் தான். நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரும் வரமாட்டாங்க தான். ஆனா இங்க இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தான். சரி, ஓகே, ஓகேவா? வா போலாம். சரி, கொடு, வா போலாம். செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நில்லுங்க. யார் நீங்க? ஹலோ, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அப்படியெல்லாம் எல்லாத்தையும் விட்டுற முடியாதுப்பா. ஏம்மா, இப்போ அத்தனை பேர் போனாங்கல்ல, அவங்க எல்லாரையும் யாரு என்னன்னு விசாரிச்சு அனுப்புனீங்க? அவங்கள எல்லாம் அனுப்புறேன்னா அவங்க நடவடிக்கையில ஒரு குழப்பமும் இல்ல. ஆனா உங்க நடவடிக்கையில நிறைய குழப்பம் தெரியுதே. ஹலோ, என்ன குழப்பம் தெரியுது? அத நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு. சூர்யா காஃபி ஷாப் ஒன்று வச்சிருக்கான்ல, அங்க பழக்கம். சூர்யா கடையில பழக்கமா? ஆமா. ஏன்பா, நான் சூர்யா கடையில 2 மாசமா இருக்கேன். நான் உன்னை அங்க பார்த்ததே இல்லையே. சரி, அதெல்லாம் போட்டோம். உன் பேர் என்ன? என் பேரு சாதிக். இவ பேரு ஷக்கீரா பானு. சாதிக்கு சைரா பானுவா? எனக்கு என்னமோ உங்க மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் என் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். ஐயோ பாட்டி, எங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கு. எங்களை விடுங்க, நாங்க உள்ள போய் இந்த கிஃப்டை கொடுத்துட்டு போயிடுறோம். ஸ்வேதா, வா போலாம். போலாம். நில்லுங்க. முதல்ல உன் பேரு சைரா பானுன்னு சொன்ன, இப்ப ஸ்வேதான்ற. நிச்சயமா கன்ஃபார்மா உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு. இரு,
உன்னை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அனுப்ப முடியும். ஆ, ஆ, தம்பி என்னங்க பாட்டிமா? இங்க வாங்க ஒரு நிமிஷம். வாங்க வாங்க வாங்க. என்ன? ஒண்ணும் இல்லைங்க, இவங்க யாரு என்னன்னு விசாரிங்களே, மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஏங்க யாரு நீங்க? யார பார்க்க வந்திருக்கீங்க? அங்கிள், நான் சந்துரு. இது ஸ்வேதா. மாப்ள ஸ்வேதா, மாப்ள? என்ன இது? செல்லம், என்ன இது பரதாக்குள்ளலாம்? எதுக்கு? மாப்பிள்ளையா? ஐயோ, ஏன் தம்பி, இவர் உங்க மாப்பிள்ளையா? ஆமா. அப்புறம் ஏன் இவங்க ஒரு மாதிரியா இருக்காங்க? அங்கிள், சூர்யா நடத்துகிற இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டாங்க. அவன் என் கூட பிறந்தவன். அவன் நடத்துகிற ஃபங்க்ஷனில் எப்படி நான் கலந்துக்காமல் இருக்க முடியும்? அந்த பக்கம் அப்பாவையும் பகைச்சிக்க முடியல, இந்த பக்கம் அண்ணனையும் விட்டு கொடுக்க முடியல. அதான் நாங்கள் 2 பேரும் இப்படி பர்தாக்குள்ளா போட்டுட்டு யாரு கண்ணையும் படாமல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தோம். நாங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது. மாப்பிள, யாருக்குமே தெரியாதா? ஆமாம் அங்கிள், யாரும் வரல. அவங்க வரப்போகிறதும் இல்லை. அதான் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மாப்பிள, உங்க வீட்ல இருந்து யாருமே வரல, இனி வரப்போறதும் இல்ல. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, அப்படிதானே? சூப்பர் மாப்பிள, உங்களுடைய தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன ரொம்ப புகழாதீங்க அங்கிள். ஏன் அங்கிள், அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்கே வரலையே? மாப்பிள, ஒருத்தர் கூட இங்க வரல. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு நானும் பத்மாவும் மட்டும்தான் இருக்கோம். நீங்க உள்ள போங்க. போ போ. சரிங்க நீ உள்ள போ. உள்ள போச்சலாம். அப்பாவோட பேச்ச மீறி வந்திருக்காங்க. ஆமாங்க பாட்டி. என்ன அவரு ஃபங்க்ஷன் கூட வர வேண்டாம் சொல்லியிருக்காரு. என்ன மனுஷன் அவரு. பாத்தியா பத்மா, அவங்க வீட்ல இருந்து யாருமே வரலையாம், இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களாம். ஏன்னா ராஜாராம் ஒரு வார்த்தை சொன்னா அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் அதை கேட்பாங்களாம். பாவம் ராஜாராம் எப்படி ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. நீங்க வேறங்க, பேசிக்கலாம் வாங்க. என்ன சின்ன தம்பி, எல்லாருக்கும் ஜூஸ் குடுக்குற? அப்படி இல்ல ஐசம்மா, கெஸ்ட்டுக்கு தானம்மா. அப்போ எனக்கு ஜூஸ் இல்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை ஐசம்மா. நாமெல்லாம் ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க, இங்கே வரவங்க தானே நமக்கு முக்கியம். ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான். அதுக்காக எனக்கு ஒரு ஜூஸ் கூட கொடுக்க மாட்டியா? சரி, இந்தாங்க ஐசம்மா. சரி ஐசம்மா, நான் போகிறேன். மற்றவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்கணும். சின்ன தம்பி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ரெடி பண்ண ஜூஸ் செம்ம டேஸ்டா இருக்கு. ஐயோ ஐசம்மா, நான் இந்த ஜூஸை சப்ளை மட்டும்தான் பண்ணுறேன். கிச்சனில் வேற யாரோ ரெடி பண்ணதுமா. அப்படியா? ஆமா, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்னோட ட்ரெஸ்ஸை பத்தி ஒண்ணுமே சொல்லல. எப்பவும் முன்னாடிலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தேவதை மாதிரி இருக்கீங்க ஐசம்மான்னு சொல்லுவேன். இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. வேற வேற வேலையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல ஐசம்மா, அதான் சரியா கவனிக்கல. இப்பெல்லாம் உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலல்ல சின்ன தம்பி? அப்படியெல்லாம் இல்லை ஐசம்மா.
வேலை நிறைய இருக்குல்ல ஐசம்மா, அதான். ஆமா, நான் உனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸ நீ ஏன் போடல? எப்பவும் போல இந்த வேட்டி சட்டையிலே வந்துட்ட. இல்ல, இதான் ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்குதுமா. ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்கா, இல்ல என்னை விட்டு விலகி போக வசதியா இருக்கா? சொல்லு சின்ன தம்பி, ஏன் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ போடல? எனக்கு பிடிக்கல ஐசம்மா. என்ன பிடிக்கல? என்ன என்ன பிடிக்கலையா? இல்ல நான் வாங்கி கொடுத்த Dress பிடிக்கலையா? ரெண்டும் தான் ஐசம்மா. இப்ப இதெல்லாம் சொல்ல முடியாது சின்ன தம்பி. நீ என் மனசுல ரொம்ப தூரம் வந்துட்ட. இனி நான் நினைச்சாலும் விலகி போக முடியாது, நீ நினைச்சாலும் விலகி போக முடியாது. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இப்போ இந்த நிமிஷமே போய் நான் கொடுத்த ட்ரெஸ்ஸோட வரணும். போ. இந்த ஃபங்க்ஷன் முழுக்க நான் கொடுத்த ட்ரெஸ்ஸோட தான் இருக்கணும். நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் போட்டுட்டு வா. போ. சின்ன தம்பி, ஏன் இந்த ட்ரெஸ் போடல? இந்த ட்ரெஸ் உங்ககிட்ட இருந்து நான் வாங்கின நாள்ல இருந்து தானம்மா எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாச்சு. சின்ன சின்ன விஷயத்துல நீங்க அன்பு காட்டுனதும் அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டதும் தானே நீங்க ஏதேதோ மனசுல கற்பனை வளர்த்துக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இனிமே அந்த மாதிரி எதுவுமே வேணாம் ஐசம்மா. இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸும் என்கிட்ட இருக்க வேண்டாம் ஐசம்மா. இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. சின்ன தம்பி, இங்க பாரு, இத நான் உனக்கு ஃப்ரெண்ட்லியா வாங்கி கொடுத்தது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ப்ளீஸ் இதை எடுத்துக்கோ, போய் போட்டுட்டு வா. நீ இங்க இருந்து போகலாம் சின்ன தம்பி, ஆனா என் மனசுல இருந்து போக முடியாது. ஒரு சின்ன விதையாதான் நீ என் மனசுல விழுந்த. இப்போ பெரிய மரமா வளர்ந்துட்ட. இனி உன்னை என்னை விட்டு பிரிஞ்சு போகவே விட மாட்டேன். எப்பவுமே போக விட மாட்டேன். அச்சச்சோ, அம்மாவும் பிரியாவும் வந்திருக்காங்க. நாம மட்டும்தான் வந்திருக்கோம் நினைச்சோம். எப்படியாவது இவங்க கண்ணில் படாம நம்ம போயிடணும். எல்லாருமே இங்கதான் இருக்கோம். அது எப்படிமா அக்காவை காணோம்? அவன் எங்க? இங்கேயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பான். அவனை விடு, நீ வா போலிக்கிறேன். ஓ, நம்ம வந்ததை அம்மாவும் பிரியாவும் பார்த்துட்டாங்களா? எப்ப பார்த்தாங்க? ஒன்றும் புரியலையே. சரி, ஓகே, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். வந்த பாதையிலேயே போயிடுவோம். அப்பா, அந்த பாட்டி எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துல பெரிய கலவரமே பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை அங்கிள் வந்து காப்பாத்துனாங்க. அம்மா, யாரு சந்துரு அந்த பாட்டி?
நம்ம சூர்யா ஃபங்க்ஷன்ல அவ்ளோ முக்கியமான இடத்துல நிக்கறாங்க. சொந்தக்காரங்களோ ஸ்வேதா பாத்து. ஸ்வேதா. ஸ்வேதா. எல்லாம். மாப்ள. என்னாச்சு? ஸ்வேதா என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல அங்கிள். நடந்து வரும்போது வழுக்கிருச்சு. என்னாச்சு செல்லம்? கீழே யாரோ ஜூஸ் கொட்டிருக்காங்க போல இருக்கு. அதான் ஸ்லிப் பாரு ஆயிடுச்சு. கீழ யாரோ ஜூஸ் கொட்டி இருக்காங்க. ஏய் சந்துரு. உனக்கு ஒண்ணும் ஆகலையாமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. ஸ்வேதா கவனமா இருக்கணும்ல நீ. இங்க பாரு செல்லம், நீ உன்னை புது பொண்ணாவே நினைச்சிட்டு இருக்க. அதான் மாப்பிள்ள கையை பிடிச்சி வந்ததுல நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. நீ புது பொண்ணு இல்லம்மா, ஒரு தாய் அம்மா. உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, கவனமா இருக்கணும். நாங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? இனி நான் கவனமா இருக்கேன்பா. என்னப்பா யாரு இவங்க? என்ன பாய், என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? அது என் பிவி வழுக்கு கீழே விட பார்த்தாங்க. அதனாலதான் அப்படி கத்திட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ. உங்க பிவி பேரு ஸ்வேதாவா? ஐயோ. அம்மா. மாட்டிக்கிட்டியா? அடே சத்ரு, என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க? கோவிலுக்கு போனோம் தாத்தா, அதான் அப்படியே இங்க வந்துட்டு போலான்னு வந்தோம். அது எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? பாத்தியா மாணிக்கம், நான் ஆடலைனாலும் தான் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. பாசத்தை யாராலும் அணை போட்டு தடுக்க முடியாதுல்ல. படவா ராஸ்கல், காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது ஒரு வார்த்தை கூட சொல்லல. திருட. மிஸ்ஸஸ் பொன்னி, உங்க குடும்பம் ரொம்ப பிரமாதமான குடும்பம். யாராவது பெஸ்ட் ஃபேமிலின்னு அவார்டு கொடுக்கறதா இருந்தா உங்க ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும். இதே மாதிரி ஓவரா பேசிட்டு இருந்த முன்னாடி இருக்கிற அந்த பல்ல தட்டி எடுத்துருவேன். சரி விடுறா, எவ்வளவு நேரம் இதே விஷயத்துல இருப்ப? எல்லாத்தையும் கழட்டி போடுங்க. உள்ள போய் நம்ம பவித்ராவை பாத்துட்டு வாங்க. சரிங்க அத்தை. ஏய் ஸ்வேதா, ஆர் யூ ஓகே? ஒன்னும் பிரச்சனை இல்ல சந்துரு, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நிமிஷம், ரொம்ப பயந்துட்டேன் ஸ்வேதா. அங்கிள் பயந்தாங்க, ஆன்ட்டி பயந்தாங்க, நானே கூட ரொம்ப பயந்துட்டேன் ஸ்வேதா. ஆனா நீ மட்டும் எப்படி கூலா இருந்த ஸ்வேதா? நீதான் என் கூட எப்பவுமே இருக்கேல்ல சந்துரு. நீ இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாதுங்கிற நம்பிக்கை தான். சரி வா. வா. சூர்யா இப்போ யார் வர போறான்னு தெரியலையே. ஹேய் சந்துரு, ஸ்வேதா வா. டேய் வாடா. அபி, ஸ்வேதா என்ன இங்கேயும் பாப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. ஸ்வேதா, ஆமான்னு சந்தோஷமா சொல்லு. ஏன் இப்படி தயங்கி தயங்கி சொல்ற? சந்துரு, கன்சீவா இருக்கிற பொண்ணுக்கு 1000 குழப்பம் இருக்கும். அவ நீ நினைக்கிறப்போ சிரிக்கிறதும் கோவப்படுறதும் இருக்க முடியாது. அவங்க எப்பவுமே மூட் ஸ்விங்ல தான் இருப்பாங்க. நீ தான் புரிஞ்சு பொறுமையா நடந்துக்கணும். ஓ பாத்தியா சந்துரு, கர்ப்பிணிக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி நம்மள தனியா விட்டுருவாங்க. சரி ஓகே, நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன். ஆனா நீ தான் ஸ்வேதாக்கு இனிமே கொஞ்சம் கைட் பண்ணணும், ஓகேவா? சந்துரு, பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். இனிமே நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு ஒன்னும் அக்கறை இல்லாமலாம் இல்ல. நான் ரொம்ப கேர் எடுத்து தான் பாத்துக்கிறேன். ஆனாலும் இந்த சந்துரு ரொம்ப ஓவரா தான் பண்றான்.
அதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. கொஞ்சம் அப்படிதான் இருக்குல்ல, சாரி. சரி சரி, கூல் ஸ்வேதா, அது அவனோட மென்டாலிட்டி. அவனுக்கு ஒரு இனம் புரியாத ஆர்வம், அவ்வளவுதான். சரி ஓகே, இந்தாங்க எங்களோட ஸ்மால் கிஃப்ட். சந்துரு, டேய், இத மேடையில வந்து குடுறா. என்ன 2 பேரும் இப்பவே கிளம்பலான்னு பிளான் பண்றீங்களா? சாப்பிட்டு தான் போகணும், சரியா? பவித்ரா இரு, நான் உங்களுக்கு போய் சாப்பிட வச்சுட்டு வரேன். டேய் இல்லடா, கூட்டமா இருக்கும்டா, அதனால தான் சொல்றேன். இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். டேய், நான் உங்களை தனியா உட்கார வச்சு சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, புரியுதா? வாங்க போலாம். டேய் போய் சாப்பிட்டு வரேன். போயிட்டு வரேன். சந்துருவும் ஸ்வேதாவும் வந்திருக்காங்க. இவங்களும் நம்மள மாதிரி பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்களோ? யாருமா அது? தனியா உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அக்கறையா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ, நம்ம கிட்டே என்னம்மா, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, அது குத்து விளக்கு ரெடி பண்ண சொன்னாங்க, அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது திரி 2 இருந்தா நல்லா நின்னு எரியும்ல, அதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, எனக்கும் வெளியில தலை காட்ட முடியாத பிரச்சனை. அதனால நானும் உங்களுக்கு ஒத்தாசையா வேலை பார்க்கறேன். எனக்கு கொஞ்சம் திரி கொடுங்க. இந்தாங்க. கடவுளே, என்ன காப்பாத்து. ஆமா, நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? மாப்பிள்ளை இல்ல இல்ல, பொண்ணு வீடு. என்ன சின்ன கேள்விக்கு இவ்ளோ தடுமாறுறீங்க? இல்லைங்க, அது வந்து கல்யாணம்னா நம்ம மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டும் ஒண்ணு ஆயிடுச்சுல்ல, அதான் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. எங்கம்மா அப்படி ஒண்ணாகுது? இந்த சூர்யா பையன் இருக்கான்ல, அவனோட அப்பாவுக்கும் அவனுக்கும் ஏதோ பிரச்சனை. அதனால அவனோட அப்பா ரொம்ப வீம்பு பிடிச்சு போய் இந்த விசேஷத்துக்கு அவங்க வீட்ல இருந்து யாரையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, அவன் தான் ஆம்பளை, அவனுக்கு ஏதோ குழப்பம்னு விட்டுடலாம். ஆனா அவனோட பொண்டாட்டி இருக்காளே, அதான் அந்த சூர்யாவோட அம்மா, அவளாவது வந்திருக்கலாம் இல்லைங்க? அவளும் வரலையே. ஆனா என்ன பாத்தீங்களா, நானு அந்த பையனோட அத்தை. அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஒத்த ஆளா நான் வந்து நிக்கிறேன். ஒத்த ஆளாவா? எதுக்கு? அந்த சூர்யா பிள்ளையும் பவித்ராவும் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு தானே. அப்போ உங்க குடும்பத்துல இருந்து நீங்க ஒருத்தங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? ஆமா, அப்படிதான் நான் மட்டும் வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வழியில பார்த்தா சூர்யாவோட தம்பி சந்துருவும் அவன் பொண்டாட்டி ஸ்வேதாவும் வந்திருக்காங்க. ஓ, நீங்க பேசுனீங்களா? நான் தான் அவனை பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்கிட்டேனே, அப்புறம் எப்படி பேசுவேன்? மருமகன் தானே, ஏன் ஓடுறீங்க நீங்க? ஆனா அவன் பாட்டுக்கு என் தம்பி கிட்ட போய் விசாலத்தை வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? சொன்னா சொல்லட்டும். ஐய, அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுமா. என் தம்பி கொஞ்சம் ஒரு மாதிரி. என்ன ஒரு மாதிரி? அது அப்படிதான். சரி, உங்க தம்பி ஒரு மாதிரினா பாவம், அவர் பொண்டாட்டி மட்டும் எப்படி வர முடியும்? இங்க பாருமா, புருஷனா புள்ளையான்னு வரும்போது ஒரு தாய் யாரு பக்கம் நிக்கணும்? பிள்ளைங்க பக்கம் தானே நிக்கணும். ஆனா அந்த பொண்ணி புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு வராம இருந்துட்டாளே. அதான் எனக்கு அவன் மேல கொஞ்சம் வருத்தம். வந்துட்டேன். அப்பாடி. நீயா? ஆயத்த. ஐயோ கடவுளே, போச்சு. நீங்க என்னடி பண்ற?
ஐயோ. ஓ நீங்களும் அம்மாவும் சந்திச்சிட்டீங்களா? அம்மாவா? உங்க அம்மா இங்க எங்கடி இருக்கா? போச்சு. அப்ப அம்மா எங்கன்னே தெரியாம வந்து உட்காந்துருக்கீங்களா? இங்க உட்காந்துருக்காங்களே, அத யாருன்னு நினைச்சீங்க? பொன்னியா? பொன்னி? கடவுளே. பொன்னி, அதெல்லாம் சரி பொன்னி. ஆமா, இவ்வளவு நேரம் நானுன்னு தெரிஞ்சுதான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமாமா, நீங்க உள்ள வரும்போதே நீங்க தானே எனக்கு தெரியும். ஏதோ 2 கேள்வி கேட்டுட்டு போயிடுவீங்கன்னு பார்த்தா பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்கீங்க. பொன்னி, சாரி பொன்னி. நீ வரலன்னு நினைச்சு உன்னை பத்தி உன்கிட்டே திட்டிட்டேன். அப்புறம் பொன்னி, நம்ம வந்த மாதிரியே சந்திரு, ஸ்வேதா எல்லாரும் வந்திருக்காங்க. வராதது ஐஸ்வர்யா மட்டும்தான். யார் சொன்ன ஐஸ்வர்யா வரலன்னு? அவ எப்பயோ வந்துட்டா. நிஜமாவா? பாத்தியா பொன்னி கூத்த? நான் தான் யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன்னு பார்த்தா நம்ம வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் அதே மாதிரியே நினைச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. எப்படியோ பவித்ராவோட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தா சரிதாம்மா. இந்தா அந்த தெரிய போடு. அவளுக்கும் கொடுங்க, போடுங்க. அங்க போடு. சந்திரன் ஸ்வேதா சாப்பிட கூட்டிட்டு போனால, அப்ப எதிர்க்க விஷாலத்தை வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் பயந்து மறைஞ்சிட்டாங்க. அண்ணா என்ன? என்ன ஐஷு? என்ன ஐஷு? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? அண்ணே, அம்மாவும் பிரியாவும் வந்திருக்காங்க. ஏய், எப்படி ஐஷு? நாங்களே உன்னை தவிர வேற யாருமே வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இல்ல பவித்ரா? அண்ணே, நீ போய் சொல்ற. அம்மாவும் பிரியாவும் வந்திருக்காங்க. அப்படியா? ஐயோ, எனக்கு தெரியாதே. எங்க இருக்காங்க? பவித்ரா, உனக்கு ஏதாவது தெரியும்? அத்தை வந்திருக்காங்களா என்ன? இல்லையே, நான் யாரையும் பார்க்கலையே. ஏன இப்போதான் நான் வந்த வழியில அம்மாவை பார்த்தேன். அம்மாவும் பிரியாவும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே என்ன பார்த்திருக்காங்க. நான் காலையிலே ரூமுக்கு வரும்போது ஒரு கலாட்டா நடந்துச்சு. நீ கதவை திறக்காம ரொம்ப நேரம் டிலே பண்ண. நான் உள்ள நுழைஞ்ச உடனே அண்ணி மேக்கப்பை பார்த்துட்டு இந்த திருஷ்டி போட்டு அம்மா தான் வைப்பாங்கன்னு சொன்னேன். அப்ப கூட நீங்க சமாளிச்சீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிளியரா தெரியுது, அம்மா வந்திருக்காங்க வந்திருக்காங்க வந்திருக்காங்க. சூப்பர் பிரைன் ஐஷு உனக்கு. நீ எல்லாம் நேரா சிபிஐல ஒர்க் பண்ண வேண்டிய பொண்ணு. அப்படி அனலைஸ் பண்ற தெரியுமா? அப்போ அம்மா ஏற்கனவே வந்துட்டாங்களா? ஏய் லூசு, அம்மா மட்டும் இல்ல, அம்மா வந்திருக்காங்க, பிரியா வந்திருக்கா, விசாலத்தா வந்திருக்காங்க. ஏய், அது மட்டும் இல்ல, ஸ்வேதா சந்திர கூட வந்திருக்காங்க. சந்திர அண்ணனும் ஸ்வேதா அண்ணியுமா? தாத்தாவும் ஏற்கனவே வந்துட்டாரு. ஆக மொத்தம் வீட்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ அப்பாவை தவிர மீதி எல்லாரும் வந்துட்டாங்க. பாவம் பவித்ரா அண்ணி. அப்பா நிச்சயம் வருவாங்கன்னு நம்பினாங்க. இப்போ அப்பாவை தவிர எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப கூட என் நம்பிக்கை மாறல. நீங்க வேணா பாருங்க, என் மாமா கண்டிப்பா வருவாரு.
இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க ஐயா. என்ன அப்படி பார்க்குறாரு? மாமனார் கண்டுபிடிச்சிட்டாரா? ஐயா, யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? அது அது இந்த சீமந்தம் நடத்துகிற பசங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பசங்க. அவங்க பத்திரிக்கை வச்சு அழைச்சிருந்தாங்க, அதான் வந்திருக்கேன். சரி, தெரிஞ்சவங்கன்னா சொந்த பந்தமா என்ன? அவங்க கருப்பட்டி காப்பி கடை வச்சிருக்காங்க, அங்கே அடிக்கடி போவேன், அதில் பழக்கம். ஓ, கடைக்கு கஸ்டமர்னு சொல்லுங்க. அப்படி கஸ்டமர்னு மேலோட்டமாக சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குது. புரியுது புரியுது. அடிக்கடி கடைக்கு போயிட்டு வர்றதுல ஒரு உறவு மாதிரி ஃபீல் பண்றீங்க. சரி, சூர்யா கிட்ட சொல்றேன், நீங்க என் கூட வாங்க. இல்லை ஐயா, அதை ஏன் நான் தனியாக உட்காந்துக்கிறேன். அட, என் வயசுல பேச்சு துணைக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வாங்க. இங்க பாருங்க, சூர்யா ரொம்ப கோவக்காரன், அவங்க அப்பா மாதிரி. ஓ, கூச்சப்படாதீங்க, வாங்க வாங்க வாங்க. அட வாங்க. வந்து முன்னாடி வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. தம்பி. அங்கிள். ஐயோ, நேராக கொண்டு வந்து மாணிக்க எதிர்ட்டே விட்டுட்டாரு. மாணிக்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். நாம மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? இவரு மாணிக்கம். ஆமா மாணிக்கம், உங்க பேரு என்னன்னு கேட்க மறந்துட்டேனே. உங்க பேரு? என் பேரு ராதாகிருஷ்ணன். 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 ஐயா, உங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு. அது எப்படி, நான் சென்னைக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னால் நான் கும்பகோணத்தில் இருந்தேன்.
நீங்க எப்படி என்ன பார்த்திருக்க முடியும்? ஓ, கும்பகோணங்களா? சரி சரிங்க. அந்த தம்பி சூர்யாவை வர சொன்னீங்கன்னா இந்த கிஃப்டை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். அட, நீங்க இப்படி உட்காருங்க. நான் சூர்யாவை உடனே வர சொல்றேன். வாங்க, நீங்க உட்காருங்க. நம்ம பேசிட்டு இருப்போம். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இருங்க, நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சூர்யா, இங்க பாருங்க. தாத்தா, பவித்ராவோட ரூம்ல இருக்கேன். இங்க ஒரு பெரியவர் உன் கருப்பட்டி காபி கடைக்கு அடிக்கடி வருவாராமே. நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. அவர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அவரை பத்திரமா உட்கார வைங்க, நான் இப்பவே வந்துடுறேன். அவர் இங்க பக்கத்துல தான் இருக்காருப்பா. இங்கதான் உட்கார வச்சிருக்கேன். சரி சரி, வாப்பா. வந்துருவான், சொல்லிட்டு வந்துருவான். பவித்ரா, உன் நம்பிக்கை வீண் போல. நீ சொன்னது நடந்துருச்சு. என்ன சூர்யா, என்னாச்சு? உன் சீமந்தத்துக்கு அப்பா வந்திருக்காரு. பெரியவர் போல கடைக்கு வருவார்ல, அப்படி வந்திருக்காரு. ஐயோ, நிஜமாவா சூர்யா சொல்ற? தாத்தா ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காராம். வேலுசாமி தாத்தாவா? அப்போ தாத்தாக்கு மாமாவை அடையாளம் தெரியலையா? என்ன கேட்டா அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வா போய் பார்க்கலாம். சரி வா. பாத்து பாத்து. நீங்க யாரோ எவரோன்னு தெரியாது. சூர்யாவுக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. கொஞ்ச நாளா பழகிருக்கீங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னு சீமந்தத்துக்கு உடனே மறக்காம வந்துட்டீங்க. ஆனா சூர்யாவை பெத்து 28 வருஷமா வளர்த்த அப்பா சீமந்தத்துக்கு வரல. என் பேரனோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாரா? அவருக்கு என்ன வருத்தமோ, அவர் மனசுல என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காரோ அது எதுவுமே தெரியாம நாமளும் அதை பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியாதுல்ல. ஐயா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. இந்த விஷயத்துல சூர்யாவோட அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன தப்பு? அவர் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்கய்யா, நீங்க என்னமோ சூர்யா அப்பா மாதிரி இப்படி பதட்டப்படுறீங்க? இல்ல, எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. அவங்க விஷயத்துல நான் கண்டிப்பா தான் இருப்பேன். அதான் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் பண்றதும் தப்பு மாதிரில தெரியுது. அதனால தான். ஐயா, புள்ளிங்க மேல இருக்கிற வருத்தத்தையும் கோவத்தையும் ரொம்ப நாளைக்கு சுமந்துட்டு இருக்க கூடாது. அவங்க நம்ம கூட சேர்ந்து வாழ்க்கைய கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. கத்துக்கிட்டு வரதல இல்லையா? மாணிக்கம் சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. இந்த விஷயத்துல நானும் என் பேரன் பக்கம் தான் இருப்பேன். அது சரி. அப்போ ஒரு அப்பா எப்படிதான் பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறது? ஐயா, புள்ளிங்க தப்பு பண்ணா அதட்ட வேண்டியதுதான், கண்டிக்க வேண்டியதுதான். அதை வேணான்னு சொல்லல. வேணும்னா ஒரு 2-3 நாளைக்கு பேசாம கூட இருக்கலாம். ஆனா அதோட மன்னிச்சிடணும், மறந்துடணும். அவங்கள வீட்டை விட்டு வெளியில போன்றது, 6 மாசத்துக்கு மேல பேசாம இருக்கிறது, வீட்டுல இருக்கிற யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப டூ மச் இல்லையா ஐயா? பிள்ளைங்க மனசு எப்படி வாடி போயிடும். அதனாலதான் சொல்றேன். அவரு பார்க்காம தான் இருந்தாருன்னு எப்படி முடிவு பண்றீங்க? தூரமா இருந்து பார்த்துருக்கலாம், இல்ல எங்கேயாவது மறைஞ்சிருந்து கூட அவர் பார்த்துருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? அவருக்கு வேணா கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கலாம். அப்பா இல்லாம சீமந்த மேடையில தனியா எப்படி நிப்பான் என் பேரன்? அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்ப கூட என் பேரன் என்ன நம்பிக்கையில் இருக்கான் தெரியுமா? அப்பா எப்படி இருந்தாலும் சீமந்தத்துக்கு வந்துடுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற பையனுக்கு தான் மனசெல்லாம் கல்லா இருக்கிற அப்பா வாச்சிருக்காரு. என்னத்தை சொல்றது போங்க. சொல்லுடா. என்ன சூர்யா? மா, என் மனசுல இருந்த கவலை எல்லாம் போயிடுச்சுமா. நான் எதுக்காக 4-5 நாளா தூங்காம இருந்தனும் அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்ன சொல்ற? என்னடா? ஏய், என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்க?
சொல்லு. மா அப்பா வந்துட்டாருமா. அப்பாவா? அப்பாவா வந்திருக்காரு? என்னடா சொல்ற, நிஜமாவா? ராஜாராம வந்திருக்கா? ஆமா அத்தை, அன்னைக்கு கடைக்கு மார்வேஷத்துல வந்தாருல, அதே மாதிரிதான் இப்பவும் வந்திருக்காரு. சரி வா பொண்ணு, போய் பார்க்கலாம். போடி போடி. எங்கடா? எங்கடா? அந்த தாத்தாவோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காருல. பொன்னி, வீடியோல பார்த்த மாதிரி இல்ல? உனக்கு அடையாளம் தெரியுதா? தெரியுது, அவர்தான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஞாபகம் வருது. ஏண்டா, தாத்தா, மாணிக்கம், பத்மானி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூடவா தெரியல? இவன் மனசுல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு கோவமா இருக்கிற மாதிரி எதுக்கு நடிக்கணும்? இப்படி வேஷம் போட்டு வர்றதை விட வெளிப்படையா வந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அத்தை, எப்படியோ அப்பா வந்துட்டார்ல, எனக்கு அதுவே போதும். அவர் வராம மட்டும் இருந்திருந்தா நான் மனசு உடைஞ்சு போயிருப்பேன். டேய், அப்பா என்ன மாதிரின்னு அவர் முழுசா புரிஞ்சுக்கிட்டவனா வெளிப்பார்வைக்கு தான் அவர் கோவக்காரரா தெரிவாரு. ஆனா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் யாருக்காக இவ்வளவு தூரம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு? எல்லாம் உங்களுக்காக தானே. அவர் மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அது பிரகாரம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி உன்னை விலக்கி வச்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல இருந்து உன்னை எப்பவும் விளக்கல. எப்பவும் நீ அவர் மனசுக்குள்ளதான் இருக்க. அம்மா, எனக்கு புரிஞ்சிருச்சுமா. எனக்கு அப்பா மேல எந்த வருத்தமும் இல்ல. டே சூர்யா, அப்பா இந்த மாதிரி மாறு விஷயத்துல வந்தது யாருக்கும் தெரிய வேணாம். அவரை நினைச்ச மாதிரியே வந்துட்டாரு. இப்படியே இருந்துட்டு போட்டோம். சரிங்கம்மா. ஐஷு, உங்க அப்பா இருக்கிறது தெரியாம போயிட்டு இருக்காரா? ஐஷு, ஐஷு இங்க வா. இங்க வா. 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 என்ன, நீ எதுக்கு இங்க வந்த? நான் என் அண்ணன் பொண்டாட்டி சீமந்தத்துக்காக வந்திருக்கேன். உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு சீமந்தம்னா இப்படி வீட்ல யார்ட்டி சொல்லாம வந்துருவியோ? நீங்களாம் வந்திருக்கீங்க, யார்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? வீட்ல பெரியவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிள்ளைங்களும் இருப்பாங்க. பாத்தியா பொன்னி எப்படி பேசுறா பாரு. அதானே உன்ன எதுவும் பேசுறியா? அம்மா அம்மா எங்க கூடவே இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்ப இதெல்லாம் வாங்கி ஏற்பாடு பண்ண பொன்னி? அண்ணி, எப்ப சூர்யாவும் பவித்ராவும் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்களோ அப்பவே நான் யோசிச்சு வச்சுட்டேன். அப்பவே நீ சீமந்தத்துக்கு வர்ற முடிவோட தான் இருந்தியா? ஆமா, உங்க தம்பியே முடிவு பண்ணி கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் முடிவு பண்ண மாட்டேனா? ஆனா ஒண்ணு பொன்னி, இந்த குடும்பத்தை பாத்துக்கிறது, உறவுகளை கவனிச்சுக்கிறது, இதுல எல்லாம் உன்னை யாருமா மிஞ்சுவா? நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பத்தி தத்து பித்துன்னு உளறிட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத என்ன? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? விடுங்க. அம்மா, வாங்கம்மா, ஜூஸ் குடிங்க.
ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எடுத்துக்கங்க. சரி சரி. அப்புறம் இந்த ஊரெல்லாம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? நல்லா செட் ஆயிடுச்சு. சரி சரி. பொன்னி, சந்தனக்கு என்ன நல்ல காத்திரமா நல்லா இருக்கே. ஆமா, நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசுல, அதனாலதான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். சரி சரி. நல்லா இருக்குல்ல? சரி அண்ணி, பவித்ரா ரெடி ஆயிட்டாலான்னு பாப்போம் வாங்க. ஆஹா, என்ன அழகு! இவ்வளோ பெரிய விசேஷம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் எனக்கு ஒரு பொருள் கூட சிக்கலையேன்னு நினைச்சேன். ஆனா நீ அழகான சந்தன கிண்ணம் கிடைச்சிட்ட. தாய்க்கிழவி என்ன பண்ணுது? இரு வரேன். இங்கே இருக்கட்டும். பத்திரமா இரு. பத்திரமா இரு. ஊதா ஊதா கலர் ரிப்பன். ஊதா கலர் ரிப்பனா? என்ன தாய்க்கிழவி ரொம்ப ஓவரா குசியா இருக்கே. போற போக்க பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே. இரு வரேன், என்ன வச்சிருக்கேன்னு பாக்குறேன். இது பொன்னியக்கா வாங்கிட்டு வந்த சீர்ல இருந்த கிண்ணமாச்சே. இதுல தானே சந்தனம் வைக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. இத போய் தூக்கிட்டு வந்திருக்கு கிழவி. முதல்ல நம்ம வீட்டுக்கு போன உடனே இந்த கிழவி கையில சூடு வைக்கணும். ஐயோ, இப்ப இத வேற யாரும் பார்க்காத மாதிரி வைக்கணுமே. கடவுளே, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம். ஐயோ பொன்னியக்கா, என்ன சின்ன தம்பி? அது ஒண்ணும் இல்லம்மா, கீழே பட்டர் ரோஸ் கேட்டாங்க. அதான். சரி சரி. இன்னும் எத்தனை வேணும்? ரோசாகே எஸ்கே பிராச்சனை தம்பி. இது போதும்ல? சரி, இதை எடுத்து நான் அந்த தட்டுல வச்சிடறேன். அதுக்கப்புறம் பூ கேட்டீங்களாமே, சூர்யா தம்பி கொடுத்து விட்டுச்சு. கொடுங்க. வாங்க நீ. ஆஹா, இந்த கிண்ணம் நிறைய இருக்கும் போல. இத்தனை பொருள் இருக்கும்போது இந்த கிண்ணம் மட்டும் ஏன் நம்ம கண்ணை உறுத்துது? எடுத்து வச்சுப்போ, நல்லா தான் இருக்கு. அழகி அழகி, உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே, உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே. எவ்வளவு ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ பத்திரமா இரு. பத்திரமா இரு, நான் வர வரைக்கும். சபா, ஐய, இந்த கூறுகட்ட கிழவிக்கு வேற வேலையே இல்லையா? ஒரே கிண்ணத்தை 2வது தடவையும் தூக்கிட்டு வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? விசேஷ வீடுன்னு பாக்குறேன். இல்லைன்னா வர்ற கோபத்துக்கு இந்த கிழவிய வரல உடைச்சாதான் கரெக்டா இருக்கும். இப்ப என்ன நடக்க போதோ?
எஸ்கேப். பொன்னியம்மா எத்தனை கிண்ணம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே. எடுக்க இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் இந்த கிண்ணத்தை பார்த்ததும் கை பரபரன்னுதே. எத்தனை கிண்ணம் இருந்தா என்ன, எடுத்து வச்சுப்போம். லல்லா லல்லா டடடை டடை. ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. அப்பா இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. பொண்ணுக்கு 3 கிண்ணம். ஐயோ பத்திரம் பத்திரமா இரு. ஒரே நாள்ல 3 அழகான கிண்ணம். நீ அதிர்ஷ்டக்காரிடி. ஐயோ ஐயோ அம்மாடி, என்னப்பா அது? ஐயோ இங்கதானே 2 கிண்ணத்தையும் வச்சேன். இப்ப இல்லையே, எங்க போயிருக்கோம்? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய் கிழவி, இங்க இருக்கிற ஒரு பொருளை கூட உன்னை தொடக்கூடாதுன்னு அப்பயே எச்சரிச்சேன்ல. இதை எதுக்கு எடுத்துட்டு வந்த? இல்லடா, அது வந்து பேராண்டி ரொம்ப அழகா இருந்துச்சா, அதான் எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். இதுலதான் சந்தனத்தை கரைச்சி தங்கச்சிமா கன்னத்துல பூசணும்னு பொன்னியக்கா வச்சிருந்தாங்க. இத போய் எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? உன் திருட்டு புத்தி தெரிஞ்சுதான் நான் வந்து பார்த்து நான் எடுத்து கொண்டு போய் வைக்கிறேன். மறுபடி நீ தூக்கிட்டு வந்து வைக்கிற. இதோட 3 தடவை வந்திருக்கேன். ஐயோ, உன்னால கால் வலி வந்ததான் மிச்சம். ஏண்டா நீ தான் எடுத்துட்டு போய் வச்சியா? அப்போ நான் 3 கிண்ணம் சேர்க்கலையா? உன் தலை. ஒரே கிண்ணத்தை நீ எடுத்துட்டு வர, அதை நான் மறுபடியும் கொண்டு போய் வைக்க, இப்படியே 3 தடவை பண்ண வச்சுட்ட. உன்னால டைம் தான் வேஸ்ட் கிளவி. போ அந்த பக்கம். இந்த விசேஷம் முடியிற வரைக்கும் இங்க பாரு. அந்த சீர்வரிசை சாமா இருக்கிற பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, கண்ணை புடுங்கி தின்றுவேன். கிண்ணத்தை கூட குன்றும். எடு. எடுக்கறேன். என்ன காசு போட்டு வாங்கின மாதிரி எடு முதல்ல. இரு, ரொம்ப தான் மிரட்டுற. எடுக்க வேணாமா? காசு போட்டு வாங்கினவங்க கூட இவ்வளவு ஃபீல் பண்ண மாட்டான். எங்க போச்சுன்னு தெரியலையே. தெரியலையா? இருக்கு. டேய் இத மட்டும் வச்சுக்கிறேன்டா. ஏய் உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. கூடு. கீழே பைய வை. கிளம்பு முதல்ல வெளிய. கிளம்பு. யாராச்சும் பாத்துறதுக்குள்ள கிளம்பு. இருடா, போன் எடுத்துக்கிறேன். இதோ பாரு, இன்னொரு தடவை இந்த சீர்சாமா இருக்கிற இடத்துல உன்னைய பார்த்தேன், அவ்வளவுதான். போ போ வெளிய. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஊருக்கு போக வேண்டிய வேலை தள்ளி போயிருக்கு, அதனால உங்களை பார்த்து வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். இந்தா கிஃப்ட். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயா இது ஐயா, அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியாது. நீங்க இருந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரியா? நீங்க உட்காருங்க. உட்காருங்க ஐயா. உட்காருங்க ஐயா. உட்காருங்க. ஐயா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லவா? வேணாமா, இது வேணாம். ஒண்ணு பண்ணு, உங்க கடை கருப்பட்டி காஃபி இருக்குல்ல, அது கொடுங்க. சரிங்க ஐயா. மாப்ள சந்திரு, இங்க வாங்க. எல்லாம் 2 பேரும் வாங்குங்க. போச்சு, அங்கிள் சந்துருவையும் ஸ்வேதாவையும் செம்மையா மாட்டி விட்டுட்டாரு. சீக்கிரம் வாங்க. ஐயா, இவர் என்னுடைய மாப்பிள சந்துரு, என் பொண்ணு ஸ்வேதா. வணக்கங்க ஐயா.
மாப்ள, ஐயா பேர் ராதாகிருஷ்ணன். கும்பகோணத்துல பெரிய கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தவர், பெரிய போஸ்டிங்ல இருந்தவராம். ஓ சரி சரி சரி. இவரு எங்க கடைக்கு அடிக்கடி வருவாரு சந்துரு, அதுல பழக்கமானது. சரி. ஐயா, என் பொண்ணு கன்சீவா இருக்கா. உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் வேணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. செல்லுங்களா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருங்க. இப்பதான் வேலுசாமி சாரும் மாணிக்க சாரும் உங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவராம. நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுல உங்க அப்பா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையாம, போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரா? ஆமாங்கய்யா, வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்க அப்பா போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்க அப்பா வார்த்தைக்கு அவ்வளவுதான் மரியாதையா? அண்ணன் மேல இருக்கிற பாசம் அப்பா வார்த்தையை மீற வச்சிருச்சு. ஆனா அண்ணன் பாசம் தான் அப்பா வார்த்தையை மீற வச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆமா, உங்க வீட்டில இருந்து நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா, இல்ல வேற யாரும் வந்திருக்காங்களா? ஐயா, சூர்யாவோட அங்கிள் அங்கிள், சந்திரவும் ஸ்வேதாவும் ஏசி ரூம்ல போய் உட்காரட்டும், நீங்க போய் உட்காருங்க. சூர்யா, ஐயா மாதிரி நல்லவங்களோட பேசிட்டு இருந்தா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. இவங்க இங்கே இருக்கட்டும். ஐயோ அங்கிள், இங்க கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, அதான் ரூம்ல கொஞ்சம் உட்காரட்டுமே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, இங்கே உட்காரட்டும். வாங்க மாப்ள, வாச்சலாம் உட்காருங்க, இப்படி உட்காருங்க. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன பிரச்சனைலாம் வெடிக்க போகுதோ, நீ தான்ப்பா எங்களை காப்பாற்றணும். நான் வந்துடுறேன், பாப்போலாம். பொன்னி, என்ன தேடுற? ஒண்ணு இல்ல, நீ அந்த சந்தன கிண்ணம் வச்சிருந்தோம்ல? ஆமா, அதை இங்கே தானே வச்சுட்டு போனோம். ஆமா, இங்கதான் வச்சுட்டு போனோம். காணோம். இல்ல பொன்னி, இங்கதான் இருந்தது, நான் கூட பார்த்தனே. என்ன நீ காணோம்? ஐயோ ஐயோ, இந்த கிழவியால நம்ம படுற அவஸ்தை இருக்கே, வார்த்தையால அதை சொல்ல முடியாது. இன்னும் என் வாழ்க்கையில் என்னென்ன அவமானம்லாம் காத்திருக்கோ. இந்த கிழவி மட்டும் ஈஸியா எடுத்துட்டு வந்துடுது, நம்ம வைக்கும் போது மட்டும் ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க?